இன்றைக்கி நம்ம பார்வதி சமையல் சேனலில் டேஸ்டியான வெண்டைக்காய் பச்சடி ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு கடுகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே பொடி பொடியாக கட் பண்ண ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவு வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா ஒரு எலுமிச்சைப்பழ அளவு சைஸ் புளி எடுத்து அதை கரைச்சி அந்த கரைசலையும் இதோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே சின்ன வெங்காயம், தேங்காய், அப்புறம் சீரகம் இது எல்லாத்தையும் அரைச்ச கலவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு எடுத்திங்கன்னா டேஸ்டியான வெண்டைக்காய் குழம்பு தயார். பார்வதி சமையல்